0.6 9.6 மற்றும் 0.12 எல்சிஎம் காண்க. இது வந்து எப்படி எழுதலாம்னா 6 இங்கே 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே வந்து 10ன்னு சேர்த்துக்கிறோம். கமா அதே மாதிரி 96/10 கமா 12 இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 100. இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து 100ல் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து 100ல் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 12 தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து 100ல் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 10க்கு 10. அடுத்தது வந்து 9 6 இங்கே இருக்கிற 0 வந்து இங்கே சேர்ந்துக்கும். அடுத்தது இந்த சைடு வந்து 100ல் வந்து மல்டிப்ளை பண்ணால் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 60. இப்போ வந்து இதுக்கு தான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 3 டேபிளில் போட்டோன்னா 2 3 6 0 3 9 2 3 6 0 4 12. அடுத்த 2 டேபிளில் போட்டால் 4 2 0 4 2 பேலன்ஸ் ஒன்று 6 12 0 2 4. மறுபடியும் 2 டேபிளில் போட்டால் 2 10 8 2 16 0 4 2. இப்போ அடுத்தது 5 டேபிளில் போட்டால் 4 5 4 5 பேலன்ஸ் 3 6 30 1. அடுத்தது 2 டேபிளில் போட்டால் 1 8 2 16 1. இப்போ வந்து இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 × 2 × 2 × 5 × 2 × 8 2 6 6 12 12 5 60. அடுத்து 62 120 120 × 8 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 0 8 16க்கு 6 பேலன்ஸ் ஒன்று 1 8 8 9. இப்போ 960ன்னு ஆன்சர் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம வந்து 100ல் வந்து மல்டிப்ளை பண்ணோமா. இப்போ ஆன்சர் வந்து 960ல் வந்து 100 வந்து டிவைட் பண்ணணும். இங்கே 2 0 இருக்கிறதுனால இங்கே 2 0 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 9.6 தான் வந்து இதுக்கான ஆன்சர்.